சுதா மேம் வேறு மாதிரி, ஆகாஷ் ஒரு மாதிரி, எஸ்.ஜே. சூர்யா சார் ஒரு மாதிரி, இப்போ ட்ராவல் பண்ணுற அஸ்வத் ஒரு மாதிரி, இவங்கெல்லாம் வந்து ஜாலி கேங்கு. நடிகனா ஒரு எங்கேயோ அரக்கனா இருக்கிறாரு அவரு. பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பொம்பளையா? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. நடிகனா பார்த்துட்டோம், அவர் டைரக்டரா பார்த்து ஒரு பிரேக் விட்டு நீ திருப்பி போய் நம்ம டைரக்டரா பார்க்கும்போது அவர் இப்போ அப்டேட்ல இருக்கிறாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் மோஸ்ட் டைரக்டர் கூட அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறார். இந்த நேரத்துக்கு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து கேட்டு வாங்கிடுவார். டவுட்டு வேணும், இன்னைக்கு இப்படி இருக்கணும். அதே மாதிரி பிளான் பண்ணாருன்னா பிளானிங்லாம் பக்காவாக இருக்கும். அவரே நடிக்கிறார் இந்த படத்தில், அவரே டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த கால் ஷீட்லேருந்து இந்த கால் ஷீட்டு, இது இந்த போர்ஷனை ஷூட் பண்ணிடுறோம். அந்த விஷயத்தில் அது ரிஹர்சல் எடுக்கணுமா ரிஹர்சல் பண்ணிடுங்க. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். வெர்சடைல் ஆஃப் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்றீங்க. ஏன்னா ஒரு பக்கம் சுதா மேம், இன்னொரு பக்கம் ஆகாஷ் பாஸ்கரன், இன்னொரு பக்கம் எஸ்.ஜே. சூர்யா டைரக்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஸ்வத் மாரிமுத்து. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ளேவர். கண்டிப்பா இல்லை, இதுக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாதத்தில் ஒரு 5 கமர்ஷியல் நடக்கும். ஸோ பாம்பேலேருந்து வருவாங்க, ஸோ பெங்களூர்லேருந்து வருவாங்க, சென்னையில் ஒரு டீம் இருக்கும், திடீர்னு கொச்சின்லேருந்து வருவாங்க. ஸோ ஒருத்தவங்களும் ஒரு கேரக்டர்ஸ், ஒரு கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. அதில் ஏஜென்சின்னு வரும்போது ஏஜென்சி க்ரியேட் பண்ணி டைரக்ஷன் கொடுத்து டைரக்டர்லேருந்து வந்து டிஓபி இப்படி ஒன்று இருக்கும், எல்லாருக்கூடையும் ஹேண்டில் பண்ணி. ஸோ நம்ம இந்த ட்ராவல் வந்து நமக்கு பயங்கர சப்போர்ட் கமர்ஷியல். அங்கே அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால இங்கே வந்து எல்லோரும் நல்லா ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுதுன்னு நான் நம்புகிறேன் அதை. ஏன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து படம் பண்ணுறாரு. டைரக்டராகவும் சரி, இன்னைக்கு நடிகனா ஒரு எங்கேயோ அரக்கனா இருக்கிறாரு அவர். ஆனாலும் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு டைரக்டர்னு போது போய் நிற்கும் போது ஒரு டைரக்டராக இருக்கிறாரு. நம்ம பக்கத்தில் நான் அப்படி சொல்கிறேன். எப்படி இருக்காரு சார்? ஏன்னா அந்த பீரியட் நாங்கள் படமாக நாங்கள் பார்த்துருக்கோம், பட் அவர் இயக்குனராக பார்த்ததுன்றது ரொம்ப சமீபத்தில். அதை தான் நானும் சொல்கிறேன். நம்ம நடிகனாக பார்த்துட்டோம், அவரை டைரக்டராக பார்த்து ஒரு பிரேக் விட்டு பயங்கர ஒரு நடிகனாக பார்த்துட்டு இன்னைக்கு திருப்பி போய் நம்ம டைரக்டராக பார்க்கும்போது அவர் இப்போ அப்டேட்டில் இருக்கிறாரு. நம்ம சார் வந்து கொஞ்சம் ஒரு 5 வருஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு, அதனால் நம்ம ஏதாவது ஏமாற்றிடலான்லாம் சொல்ல முடியாதாங்க. அவர் ஏன்னா ஒரு விஷயம் பார்த்தா அவர் இப்போ இருக்கிற அப்டேட்டில் இருக்கிற டைரக்டர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர். கரெக்ட். நம்ம நினைக்கிறது தப்பாகிருந்தாங்க. சார் கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கிறாரு, அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் ஒட்டிகிட்டு போயிடலான்லாம் நினைக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் மோஸ்ட் டைரக்டர் கூட அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆமாம். அதனால் நம்ம அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆஹா இது வந்து அப்போ நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் அப்படின்னு. டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சார் அது செட்டில்? இல்லை, ஸ்ட்ரிக்ட்டு அப்படி சொல்ல முடியாது. அந்த நேரத்துக்கு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து கேட்டு வாங்கிடுவார் அவர். அதாவது என்ன சொல்கிறது, அவரே நடிக்கிறார் இந்த படத்தில், அவரே டைரக்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஒரே நேரத்தில் 2 வேலையை செய்கிறாரு அவர். நம்மளால் ஒரு வேலை செய்கிறதே வந்து கொஞ்சம் ததிகினத்தம் போட்டுருவோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கொஞ்சம் அந்த இது இருக்கும், பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எதாக இருந்தாலும் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிடுவார். நானாக இருந்தாலும் சரி, ஒளிப்பதிவாளராக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த அவுட்டு வேணும், எனக்கு இப்படி இருக்கணும்னு. அதே மாதிரி பிளான் பண்ணாருன்னா பிளானிங்லாம் பக்காவாக இருக்கும். 10 டேஸ் ஷூட்டுன்னா இந்த கால் ஷீட்லேருந்து இந்த கால் ஷீட்டு, இது இந்த போர்ஷனை ஷூட் பண்ணிடுறோம். அந்த விஷயத்தில் அது ரிஹர்சல் எடுக்கணுமா ரிஹர்சல் பண்ணிடுங்க. அந்த ஓல்ட் ஸ்கூல் டச் அது இருக்கு அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இயக்குனரும் ஒரு ஆமாம். அதான் இங்கே சுதா மேம், இவங்க 2 பேருமே ஐ திங்க் அது அந்த உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. அதுதான் சுதா மேம் வேறு மாதிரி. அவங்க வந்து எப்படின்னா காலையில் மணி சார் ஸ்கூல் அவங்க. ஆமாம். ஸோ அவங்க ஒரு மாதிரி, நம்ம ஆகாஷ் ஒரு மாதிரி, எஸ்.ஜே. சூர்யா சார் ஒரு மாதிரி, இப்போ ட்ராவல் பண்ணுற அஸ்வத் ஒரு மாதிரி, இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஜாலி கேங்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு போயிடலாம். ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? இல்லை, ஒர்க் பண்ணதில்லை. கமர்ஷியலில் ஒர்க் பண்ணதில்லை. அவங்கெல்லாம் வந்து எப்படி தெரியும்னா சிம்பு சார் கூட அவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க.
வேட்டை மன்னன் பீரியட்ல. ஆமாம். அப்போ வந்து நாங்கள் வந்து ஒஸ்தி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அடிக்கடி செட்டில் எல்லாருமே இருப்பாங்க. விக்னேஷ் சிவன் இவங்க எல்லாம் கூடயே சுற்றுவாங்க. ஸோ அப்படி எல்லாரும் பார்த்து அந்த மாதிரி ஒரு நட்பு தானே தவிர நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்ல. அந்த அளவுக்கு எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல அவங்க இருக்கிற பிஸியில். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களெல்லாம் பார்த்தது. ஸோ விக்னேஷ் சிவன் டீம் கூட எல்லாம் கொஞ்சம் அவங்க சர்க்கிள் தானே சில இவங்கெல்லாம் ஆகாஷ் எல்லாமே. ஸோ அது மாதிரி தான் இந்த. ஸோ பராசக்தி வந்து வே டு பேக், அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சமேர் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதே முரளி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 90s early 2Ks உடைய காலகட்டம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அந்த காலகட்டத்தை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான மெனக்கடல் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள வந்துருக்கும். அதாவது இன்னைக்கு காலத்தில் மறக்கப்பட்ட சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்கும். அப்படி நீங்கள் ரீக்ரியேட் பண்ண முக்கியமான நம்ம இப்போ வந்து எல்லாருக்கும் கையில் வந்துருச்சு மொபைல். ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் ப்ரௌசிங் சென்டர் போவோம். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு தேடல் வேணும்னா நம்ம போயிட்டு அங்கே ஹவர்ஸ் கணக்கில் உட்காந்துக்கிட்டு ப்ரௌசிங் சென்டரில் அதை பற்றின தேடல் இப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி கேமிங் சென்டர்லாம் இருக்கும். ஸோ இதுதான் அப்போ இருந்த பொழுதுபோக்கு எல்லாத்துக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் நிறையா இருக்கும். அந்த காலகட்டத்தை வந்து நம்ம காட்டணும், மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அந்த மாதிரி கேமிங் சென்டர், பழைய டிவி, ஸோ அந்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப பீரியடாக அந்த பராசக்தி இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் பீரியட் இருக்கும். ஸோ அந்த ட்ராவல் இருக்கும், அந்த டைம் ட்ராவல் மாதிரி தெரியும் படத்தில். அவங்க ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப்லேருந்து அவங்க எப்படி வந்து அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறாங்க, அந்த ட்ராவல் இந்த படத்தில் தெரியும். ஓகே 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 கண்டிப்பாக. ஸோ ஆகாஷோடைய முதல் டெபியூ படமாக இந்த படம் இருந்தாலும் பராசக்தி இட் வாஸ் டான் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன். உங்களுக்கும் ஆகாஷ்க்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி? நெருங்கிய நண்பர். எப்படின்னா அவர் முதல்ல வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் ஒரு இயக்குனராக இருந்தாலும் எல்லாரையும் வந்து ரொம்ப நண்பர்களாக தான் பார்க்குறாரு அவர். ஸோ நம்ம பணம் போடுறோம், நம்ம முதலாளி அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு ஏஜ் குரூப்பும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நல்ல நண்பர் முதல்ல. ஓகே ஓகே. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஆட் ஃபிலிம்ஸுடைய ஒர்க்குகள் வந்து சமீபமாக நீங்கள் ரொம்ப பீக்கில் இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சமீபத்தில் வந்து கமர்ஷியலி அந்த பக்கம் இருந்தப்போ பராசக்தின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது. இன்ஃபேக்ட் காஸ்ட் அண்ட் க்ரூவாக பெருசு, ப்ரொடக்ஷனாக பெருசு, அண்ட் வேலையாகவும் ரொம்ப பெருசு. எப்படி இருந்தது சார் அந்த கமர்ஷியல் ஃபீல்ட்லேருந்து திருப்பியும் சினிமா அப்படின்றது ஒன்றுக்குள்ள வரும்? இல்லை, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 6 years ஒரு பிரேக்கு சினிமா பண்ணுறதில்ல, ஏன்னா கமர்ஷியல் இருந்ததுனால. எனக்கு ஆக்சுவலாக ஆகாஷ் தான் முதல்ல நீ திரும்ப ரீஎன்ட்ரி மாதிரி கூப்பிட்றாரு அவரோட படத்துக்கு. இந்த இதே முரளி தான் என்னை கூப்பிட்றாரு. பராசக்தியில் இதே முரளி தான் ஃபஸ்ட்டு ஆகாஷ் கூட மீட்டிங்கு. ஸோ நாங்கள் கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி அவங்க உதவியாளர்களாக இருக்கும்போதெல்லாம் நாங்கள் சந்தித்தது உண்டு. வேறு காலகட்டங்களில் வேறு இடத்துல எல்லாம் சின்ன சின்ன ஒர்க்காக பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் என்னோடய வேலைகளை பார்த்துட்டு சரி சார் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் வர சொல்லியிருந்தார். ஆனால் அவர் கூப்பிடும்போது என்னால் அவர் சொன்ன அந்த டைம் ஜோனில் நான் ஃப்ரீயாக இல்லைங்க வேணாங்கன்னு அவாய்ட் பண்ணும்போது அவர் சொன்னார், இல்லை நீங்கள் வந்து பண்ணுங்க, நீங்கள் முதல் கதை கேளுங்க அப்படின்னும்போது ஒரு நாள் கூப்பிட்டு கதையை நரேட் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் அப்படியே சரி நம்ம திரும்ப வந்து படம் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்தோம். அவர் வரும்போதும் சொன்னார், நம்ம அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவோம் சார் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த படம் கமிட் ஆனவுடனே பராசக்திக்கும் ஆகாஷ் தான் வந்து உள்ளே கூப்பிட்டு போனார் அந்த படத்துக்கு. ஏன்னா நான் சுதா மேம் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதும் ஒர்க் பண்ணது கிடையாது, தனியாக ஆர்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒர்க் பண்ணது கிடையாது. நமக்கு அவங்களோட ஒரு தொடர்பு இல்லாமல் தான் இருந்தது. ஸோ அதுவும் அதாவது இதய முரளியை பொறுத்த வரைக்கும் டைரக்டராக கூப்பிட்டாரு, பராசக்தியை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளராக கூப்பிட்டாரு. ஸோ அப்படி தான் இந்த படம் பண்ணேன். அண்ட் டிஓபிஸோட ரேப்போர்ட் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க ஆர்ட் டைரக்டருக்கு. ரவி சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா? அது ரவி சார் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 yearsஆக தெரியும். எப்படின்னா கமர்ஷியல் மூலியமாக தான் நிறைய கமர்ஷியல் பண்ணுவோம். ஸோ அப்போ ரவி சார்லாம் வருவார், ரவி கே சந்திரன் சார்லாம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணி அவர் கூட ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. அவரும் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவார், நிறைய வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாரு அட்வைஸ்ன்றதை மீறி. ஏன்னா அந்த ஒரு பெரிய கேங்கே இருக்காங்க அவங்க. ராஜீவ் மேனன் சார் டீம்ல இருந்து வந்தவங்க எல்லாரும் கூடயுமே நமக்கு ஒர்க் பண்ணி பழக்கம்னால. ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரவி சார் கூட இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால
சீக்கிரம் மிங்கிள் ஆகிட்டோம். ஸோ ஒரு படம் சார்ந்து அந்த கதை சார்ந்து ஒரு களம் இருக்குன்னும் போது அது எப்படி இருக்கலாம் அப்படின்னும் போது 2 பேரும் நல்ல கம்யூனிகேஷனில் இருந்தது. அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணார் அந்த படத்துக்கு. நம்ம பராசக்தியில் ஆரம்பிச்சது இப்போ நமக்கு ஜூலை அடுத்தடுத்து நமக்கு கன்சிஸ்டன்டான ப்ராஜெக்ட் இல்லை இது இன்னொரு படமும் போயிட்டுருக்கு. ஓ நைஸ் சார். ஸோ கில்லர்னு ஒரு ப்ராஜெக்ட்டு, எஸ்ஜே சூர்யா சாரோட ப்ராஜெக்ட்டு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பிஸியாகி தான் போயிட்டுருக்கு. ஆண்டவனோட அருள் அப்படின்னு சொல்லலாம், தலைவர் மாதிரி. ஸோ என்னென்னா பொறுப்புகள் ஜாஸ்தியான மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்மகிட்ட நிறைய பொறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நம்ம கரெக்டாக நடந்துக்கணும். ஸோ அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பரபரன்னு தான் போயிட்டுருக்கோம். அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.